ஃபஸ்ட்டு சாப்டரில் ஒரு ஓவர்வியூ பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் டிட்டர்மினன்ட்ஸ். இந்த மேட்ரிசஸ் டிட்டர்மினன்ட்ஸ் வந்து 11th நீங்கள் படிச்சிருப்பீங்க. மேட்ரிசஸை வந்து நம்ம கடைசி வரைக்கும் அப்படியே தான் வச்சுருப்போம். அதோட ரோ காலம் டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம். ஆனால் டிட்டர்மினன்ட்ஸ் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். அதாவது ரோ காலம் அது ரெண்டும் எப்பயுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ இதில் இன்வர்ஸ் ஆஃப் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இதில் இந்த சாப்டரில் இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு வந்து அட்ஜாயிண்ட் தேவைப்படுது. அட்ஜாயிண்ட் அப்படிங்கிறது 2x2 மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு கிராஸை வந்து இடத்த மாற்றணும், செகண்ட் கிராஸை வந்து குறியை மாற்றணும், அப்படியே எழுதிக்கலாம். இதே அட்ஜாயிண்டில் வந்து 3x3 மேட்ரிக்ஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த சென்ட்ரு பார்ட்லேருந்து நம்ம ஒன்று ஒன்றா தொடங்கி அதாவது கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சி அதை வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எழுதணும். அந்த ஏஐஜேயை த ஹோல் ட்ரான்ஸ்போஸ் பண்ணி எழுதணும். ஸோ இந்த ஏ இன்வர்ஸுக்கு தேவையான அட்ஜியை வந்து ஏஐஜே த ஹோல் ட்ரான்ஸ்போஸ். இந்த ஏஐஜே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா -1 பவர் i + j mij. இதில் mij அப்படிங்கிறது வந்து மைனர் மேட்ரிக்ஸு. -1 பவர் i + jன்னு வருது. அதாவது இது வந்து ஃபார்முலாவே ஞாபகம் வச்சுக்கணும். ஏஐஜேக்கு பதிலாக -1 பவர் i + j. i + j அப்படின்னா எந்த ரோ எந்த காலம் அதை வந்து ஆட் பண்ணி எழுதிக்கணும். ஆன் நம்பராக இருந்தால் -a வரும். சப்போஸ் i + j அதாவது பவர் டேர்மில் ஈவன் நம்பராக இருந்தது அப்படின்னா அது வந்து ஆன்சர் வந்து எனக்கு ப்ளஸில் தான் கிடைக்கும். -1க்கு பவரில் ஆன் நம்பர் இருந்ததுன்னா மைனஸ்லையும், ஈவன் நம்பர் இருந்ததுன்னா ப்ளஸ்லையும் நமக்கு அந்த மைனர் மேட்ரிக்ஸே கிடைக்கும். ஸோ மேட்ரிக்ஸாக தான் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுவோம். ஸோ இது வந்து அட்ஜியை கண்டுபிடிக்கிறது. இந்த அட்ஜியை கேபிட்டல் A1212 111213 அப்படியும் எழுதிக்கலாம். இதில் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா என்னென்னா 1/(∩ A அட்ஜின்னு அர்த்தம். இப்போ நம்ம அட்ஜியை எப்படிலாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதுதான் வந்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா. ஸோ டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத அந்த சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறது எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எழுதிக்கணும். அப்புறம் அட்ஜியை கண்டுபிடிச்சிக்கணும். முதல்ல நம்ம அட்ஜியை தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். சப்போஸ் மாடுலஸ் ஏ வந்து மாடுலஸ் ஏ தான் கண்டுபிடிக்கணும். இன்வர்ஸ்னாலே மாடுலஸ் ஏ ≠0 இருந்தால் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு மீதி உள்ளதை எழுதணும். சப்போஸ் ஏ இன்வர்ஸில் மாடுலஸ் ஏ வந்து நமக்கு 0 ஆயிடுச்சு அப்படின்னா மாடுலஸ் ஏ 0னாலே அதுக்கு வந்து வேல்யூ கிடையாது. அப்போ ஏ இன்வர்ஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எழுதிட்டாலே மார்க் போட்டுருவாங்க. அட்ஜிஏல ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலாவும் படிக்கிறோம். அதாவது A × அட்ஜிஏ = அட்ஜிஏ × ஏ. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா மாடுலஸ் ஏ I3க்கு ஈக்குவலாக இருக்கும். INன்னு தான் சென்டராக படிப்போம். ஜென்ரலாக INன்னு படிப்போம். ஐன்றது யூனிட் மேட்ரிக்ஸு. அதாவது டயகனல் மட்டும் 1 1 1 அப்படின்னு இருக்கும். அப்போ 3/3 இருந்ததுன்னா 1 0 0 0 1 0 0 0 1 அப்படி இருக்கும். 2/2 இருந்ததாலும் யூனிட் மேட்ரிக்ஸு I2 அப்படின்னு போட்டுருக்கோம். ஜென்ரலாக INன்னு அர்த்தம். இது வந்து முக்கியமான ஃபார்முலா. இங்கே ஒரு ஃபார்முலாவும் படிக்கிறோம் இன்வர்ஸில். A × A இன்வர்ஸும் A இன்வர்ஸ் ஏயும் வெறும் எனக்கு யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதாவது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். இந்த இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸில் சில ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கிறோம். அதாவது ஏ இன்வர்ஸுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம்னா 1/(∩ Aக்கு ஈக்குவல். டிட்டர்மினன்ட்ஸ்னாலே 1/(∩ Aக்கு ஈக்குவல் ஆயிரும். சப்போஸ் ஏ டிரான்ஸ்போஸை இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாலும் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் ரெண்டுமே ஈக்குவல் தான். அடுத்து
ஏ இன்வர்ஸோட அதாவது ஏ அப்படின்ற மேட்ரிக்ஸோட லேம்டா அப்படிங்கிற ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம். லேம்டாங்கிறது ஒரு நம்பர். ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அது 1/λ ஏ இன்வர்ஸாக இருக்கும். நான் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணனோ அது மட்டும் ஃப்ராக்ஷனில் ரெசிப்ரோக்கலாக கிடைக்கும். அடுத்து ரிவர்சல் ஆஃப் இன்வர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது ஏபி த ஹோல் இன்வர்ஸ்னால் பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ்னு அர்த்தம். அதாவது ஏபி த ஹோல் இன்வர்ஸ்னால் பி தான் ஃபஸ்ட்டு, அதான் ரிவர்சல் ஆஃப் இன்வர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்து லா ஆஃப் டபுள் இன்வர்ஸ். டபுள் இன்வர்ஸ்னால் இன்வர்ஸ்க்கு இன்னொரு ஒரு இன்வர்ஸ் அப்படி கண்டுபிடிச்சோம்னா வெறும் ஏ தான் கிடைக்கும். இங்கே ஒரு சில ஃபார்முலா படிக்கிறோம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஃபார்முலாஸ் ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாக்ஸில் இருக்கிறது பேஜ் நம்பர் 8 மேலே உள்ள கார்னரில் சில ஃபார்முலாஸ் கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் ரொம்ப முக்கியம். அதாவது அட்ஜினா மாடுலஸ் ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ்னு அர்த்தம். அதாவது 1/mod வரும்ல, 1/mod வரும்ல, இதில் இந்த ஏ மாடுலஸ் ஏ இந்த பக்கம் கொண்டு வரோம். அப்போ ஏ இன்வர்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஏ அப்படின்னு அர்த்தம். அடுத்ததான் அட்ஜியை கொடுத்துட்டு ஏ இன்வர்ஸ் கொடுத்தாங்கன்னா இதுதான் ஃபார்முலா, நல்லா பிங்க் கலரில் கொடுத்துருப்பாங்க. இதே அட்ஜியை கொடுத்துட்டு ஏ கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. ரிவர்சல் மாதிரியே அட்ஜாயின்ட்லேயும் ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னா அட்ஜி பி இன்ட்டு அட்ஜி ஏன்னு அர்த்தம். அடுத்துள்ளது அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் டு ஜாமெண்ட்ரி. ஏயும் ஏ டிரான்ஸ்போஸையும் அல்லது ஏ டிரான்ஸ்போஸையும் ஏயும் மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு ஐ தான் கிடைக்கும். அப்படின்னா ஏ வந்து ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஏயும் ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு யூனிட் மேட்ரிக்ஸே கிடைக்கும், அதாவது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைச்சாலே எனக்கு வந்து ஏபி ஏயும் ஏ டிரான்ஸ்போஸையும் அல்லது ஏ டிரான்ஸ்போஸையும் ஏ முதல்ல இதுக்கு கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிக்கணும், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், ஏயும் ஏ டிரான்ஸ்போஸையும். அடுத்து இந்த மேட்ரிக்ஸோட அப்ளிகேஷன் அதாவது யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இன்னொரு ஒரு யூசர்ஸ் வந்து என்னென்னா கிரிப்டோகிராஃபியில் என்ன பண்ணுறாங்கன்னு, இது வந்து கோட் வேர்டு போட்டு விட்றாங்கள, அதில் வந்து நம்ம முழுக்க யூஸ் பண்ணுறோம். என்கோடிங் மெசேஜஸ் அதில் ஃபுல்லும் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ எப்படின்னு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிறத ஏபிசிடி அந்த மாதிரி வரிசையாக வச்சு 1லேருந்து 26 வரைக்கும் ஒன்றுக்கும் ஏக்கு 1 பிக்கு 2 அந்த மாதிரி ஒரு நம்பரை வச்சுக்கணும். அந்த நம்பரை வந்து இண்டிகேட் பண்ணிக்கிட்டு கடைசி நமக்கு வர்ற மேட்ரிக்ஸை வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்போ என்ன நம்பர் வருதோ அதுக்கேற்ற மாதிரி லெட்டர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஒரு வேர்ட் கிடைக்கும், அதை வந்து இதுதான் வேர்டுன்னு எழுதிக்கலாம். ஸோ அதான் டீகோடிங் டீகோடட் மெசேஜஸ். அந்த மாதிரி நம்ம வந்து என்கோடிங் அந்த மெசேஜஸ் வந்து நம்ம எழுதிக்கலாம். அப்புறம் நம்ம பார்க்க போகிறது எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னு பார்க்குறோம். அதாவது அதில் சில 3 ஃபார்முலா மட்டும்தான். ரோவையோ காலமையோ அப்படி இடம் மாற்றிக்கலாம். அடுத்து வந்து ஒரு ரோவை எடுத்தோன்னா அந்த ரோவோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த ரோவை மல்டிப்ளை பண்ணி இன்னொரு ரோவோட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை இன்னும் சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு மாற்றுறதுக்கு, இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரு நம்பரையும் ஜீரோவாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷனே. இதை தான் ரோ ஈக்குவலன்ட் ஃபார்முக்கு மாற்றுறோம். ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அதாவது ஃபைனலாக இருக்கிற ரோ 3னா அடுத்து உள்ளது 2ல் இருக்கணும், அடுத்து உள்ளது 1ல் இருக்கணும். இப்படி நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்கணும். அதே மாதிரி அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் 0 தான் வரணும். அந்த மாதிரி இருந்தாவே அது வந்து ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம படிக்க போகிறது ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ்.
ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸை வந்து நம்ம ரோ ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம் இந்த சிம்பிளில். அதை நம்ம எழுதும் போதே எப்படி எழுதுவோம்னா இந்த மாதிரி அதை அப்ராக்சிமேட்லி அந்த சிம்பிளை போட்டு எழுதுவோம். இந்த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து நிறைய மெத்தட்ஸ் இதில் ஃபாலோ பண்ணுறோம் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதாவது டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி அது ஒன்றுக்கும் மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். அதில் வந்து அந்த மாடுலஸ் வந்து எனக்கு கிடைக்கிற ஆன்சர் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அப்படி கிடச்சிச்சின்னா எந்த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனவோ அதை பொறுத்து 0வாகணும் ரோ ஈக்குவலன்ட் ஃபார்முக்கு மாற்றிக்கணும். எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் நான் ஜீரோஸ் ரோஸ் இருக்கோ அதுதான் வந்து என்னென்னா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். இந்த இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுல இன்னொரு மெத்தட் வந்து காஸ் ஜோர்டான் மெத்தட். இந்த காஸ் ஜோர்டான் மெத்தட் என்னென்னா அதாவது AI2 அந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கணும். எப்பயும் போல் ரோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும்தான் அதில் பண்ணணும். ரோவை மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். அப்படி ரோவை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி அதாவது I2 இந்த சைடு ரைட் சைடு இருக்கு இல்லையா அதை வந்து லெஃப்ட் சைடு நான் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி மாற்றணும். அப்படி லெஃப்ட் சைடு மாறிடுச்சுன்னா ரைட் சைடு இருக்கிற அந்த மேட்ரிக்ஸ் தான் ஏ இன்வர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதுதான் வந்து காஸ் ஜோர்டான் மெத்தட். அடுத்து சால்விங் த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். இந்த லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுல முதல்ல பார்க்க போகிறது வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். அந்த மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் AX = B அந்த ஃபார்மேட்டில் தான் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வெறும் நம்பரும் ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு வந்து XYZ ஃபார்மேட்டும் இருக்கும். அதை நம்ம X = A இன்வர்ஸ் இன்ட்டு பின்னு ஏ என்ன எக்ஸ் என்ன பி என்ன டெசிக்னேட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி பியால் மல்டிப்ளை பண்ணிடணும். இதுதான் எக்ஸு. எக்ஸ் வந்து XYZ காலமாக தான் இருக்கும். பியும் காலம் மேட்ரிக்ஸாக இருக்கும். எக்ஸும் காலம் மேட்ரிக்ஸாக இருக்கும். 2 ஈக்குவேஷனாக இருந்ததுன்னா XY மட்டும் வரும். சப்போஸ் 3 ஈக்குவேஷனாக இருந்தால் கேபிட்டல் X வந்து XYZ அப்படின்னு வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சால்விங் த ஈக்குவேஷனில் ரெண்டாவது பார்ட் வந்து கிராமர்ஸ் ரூல். கிராமர் ரூல்னால் டெல் எக்ஸு டெல் ஒய் அந்த மாதிரி மாற்றி எழுதிக்கணும். இப்போ இதில் x1னா டெல் 1/டெல்டா, x2னா டெல் 2/டெல்டா, x3னா டெல் 3/டெல்டா. இந்த டெல்டா அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கிற ஏன்ற மேட்ரிக்ஸில் இருக்கு இல்லையா அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது தான் டெல்டா அப்படின்னு சொல்கிறோம். 2 சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி போடுறோம். டெல்டா 1னா என்னென்னா அந்த பி சொன்னேன் இல்லையா அந்த பியை வந்து ஃபஸ்ட்டு காலமில் அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடணும். அதை மாற்றி எழுதணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எழுதணும். டெல் 2னா என்னென்னா செகண்ட் காலத்தை அந்த ஏன்ற மேட்ரிக்ஸில் பி பதிலாக அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இது தேர்ட் காலமும் மாற்றி எழுதணும். இதெல்லாம் வந்து என்னென்னா டெல் 1 டெல் 2 டெல் 3 அப்படின்னு அர்த்தம். அடுத்து காசியன் எலிமினேஷன் மெத்தட். இந்த காசியன் எலிமினேஷன் மெத்தட் அப்படிங்கிறது வந்து என்னென்ன இங்கே இருக்கோ அதை வந்து எலிமினேட் பண்ணி எழுதுகிறோம். அதாவது எப்படி நம்ம காஸ் ஜோர்டான் மெத்தடில் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இது காசியன் எலிமினேஷன் மெத்தட். இதுலேயும் ரோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையும் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இந்த ரோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இந்த சைடு ரைட் சைடு வந்து நமக்கு என்ன சேஞ்சஸ் வருதோ அதை தனியாக அப்புறமா எடுத்து எழுதிக்கலாம். ஸோ A, B அந்த மாடல்லையே எழுதணும். எழுதி நம்ம கிடைக்கிற ஈக்குவேஷன்ஸை இந்த மாதிரி அதாவது இப்படி வந்துடணும். அந்த ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த ஈக்குவேஷன்ஸில் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஜீரோஸ் வரணும். இங்கே ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கணும். அதை ஈக்குவேஷனாக எழுதும்போது எனக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு உள்ளதில் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த ரெடியூஸ் ஃபார்மேட்டை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அதாவது XYZ அப்புறம் 2 மட்டும் 3 வேரியபிள் இருக்குது. அப்போ XYZ ஒன்றுனா XY மட்டும் அடுத்து Z மட்டும் இந்த மாதிரி 2 வேரியபிள் 1 வேரியபிள் இதை மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்கணும். அப்படி மாற்றணுன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து கன்சிஸ்டன்சி ஆஃப் அ சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் பை ரேங்க் மெத்தட். கன்சிஸ்டன்சியை நம்ம ப்ரூவ் பண்ணணும். கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வந்து நமக்கு அந்த மேட்ரிக்ஸோட வேல்யூ வந்து என்ன கிடைக்குதோ டிட்டர்மினனோட வேல்யூ அதை பொறுத்து தான் இதை நம்ம வந்து எழுதணும். ஸோ இதில் மிக முக்கியமாக ரோ ஆஃப் ஏயும் ரோ ஆஃப் A, Bயும் கண்டுபிடிக்கிறோம்.
ரோ ஆஃப் ஏ, பிங்கிறது ஒன்றும் இல்லை, ஏன்ற அந்த மேட்ரிக்ஸையும் பியவும் அப்படியே சேர்ந்தாப்புல எழுதிடணும். அதுக்கு ரேங்க் கண்டுபிடிக்கணும். ரேங்க் எனக்கு என்ன கிடைக்குதோ அதை பொறுத்து அதோட கன்சிஸ்டன்சியை நம்ம சொல்லலாம். அதுக்கு ஈக்குவேஷன்ஸ் எத்தனை கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம். இதில் இந்த பேஜ் நம்பர் 41ல் இங்கே கொடுத்துருக்குறாங்க, அதாவது அதோட கன்சிஸ்டன்சியை. அப்போது உள்ளது வந்து யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு இருக்கும். அடுத்து உள்ளது இன்ஃபைனைட்லி மினி சொல்யூஷன் எப்போ வரும். அதுக்கப்புறம் நோ சொல்யூஷன். இந்த நோ சொல்யூஷன் மட்டும்தான் அந்த இது இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். மற்ற எல்லாமே கன்சிஸ்டன்சியாக தான் இருக்கும், கன்சிஸ்டன்ட் தான். இது மட்டும்தான் இன்கன்சிஸ்டன்ஸ். எப்போ இது இன்கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னா ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏ, பியும் நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கும். ரெண்டும் ஈக்குவலாகவே இருக்காது அப்படின்னா அது வந்து இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு சொல்யூஷன் கிடையவே கிடையாது. இட் ஹாஸ் நோ சொல்யூஷன் அப்படின்னு அது தெரியும். இதுலேயே கன்சிஸ்டன்ட்டில் ஈக்குவலுக்கு அந்த பக்கம், அதாவது ரைட் சைடு எல்லாமே 0வாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இது எல்லாமே மாறி வரும். ஸோ அதே மெத்தடு தான், ஆனால் 0வாக இருந்ததுன்னா எப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அவ்வளோதான். ஓவராலாக இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் இதுதான். லாஸ்ட்டு உள்ள ஒன் வேர்டையும் நல்லாவே நீங்கள் படிச்சுக்கிறணும். ஏன்னா இந்த புக் பேக் ஒன் வேர்ட்லேருந்து மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே வந்துடும். இதை பேஸ் பண்ணி தான் நிறைய ஒன் வேர்டும் கேட்பாங்க.